இந்த கூடை எங்க வச்சேன்னு தெரியல. சமையல் ரூம் மேல தான் வச்சோமே ஞாபகம் இருக்கு. சக்கரை இனிக்கிற சக்கரை அது இரும்புக்கு என்ன அக்கறை நான் இக்கறை நீ அக்கறை. மா ஒரு டவல் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். புத்தான அறிவியில குளிச்சிட்ட போல் இருந்ததா. மா வரேடா. எதுக்கு போய் போற மாதிரி கத்திட்டு இருக்க நீ? ஐயோ ஐயோ மா, நீங்க வெளியில வந்து பாத்தீங்களா எவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு? அதே நான் வெயில்ல போய் பார்க்கணும். உள்ளே அவ்வளவு வெயில் அடிக்குது. மனுஷனால ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியுதா? எப்படி இடம் அடிக்குது. அதனால தான் நானும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து அந்த ஏரிக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். எது ஏரிக்கா? ஆமா, தண்ணியில போயிட்டு ஒரு 2 மணி நேரம் விளையாடிட்டு வந்தோம். உடம்பு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கு தான் ஒரு துண்டு ஒன்று கொடுங்க. அப்படியே ட்ரெஸ் நனைஞ்சிரும். வேற ட்ரெஸ் போட்டுக்குது. ஒரு செட் ட்ரெஸ் கொடுங்க. என்ன சொன்ன? ஏரிக்கு போறியா? முளைச்சி 3 இடம் விடல ஏரிக்கு போறியா? வீட்டுல ஒரு வேலை சொன்னா செய்யறதுக்கு துப்பு கிடையாது. ஸ்கூல் விட்டு லீவ் விடனால இருந்து ஊர் சுத்தின்னு வந்து இருக்கேன். நானும் போனா போது லீவ் விட்டுருக்காங்களே, சரி கொஞ்ச நேரம் விளையாடட்டும் அப்படின்னு பார்த்தா இப்ப ஏரிக்கு போறேன்னு சொல்றேன். ஏரியில போயிட்டு முழுகி சாப்பிட்டுக்கு போறியா? நம்ம ஊர் ஏரியில அவ்வளோ தண்ணியே இல்லம்மா. நின்ன முட்டியால தான் தண்ணி வரும். அதில் மூழ்கி போயிடறாங்களா? அப்ப ஏற்கனவே போய் பார்த்துட்டு வந்துருக்கிறேன். அது வந்து நேற்று வந்து ஃப்ரெண்டும் கூட சும்மா போனோம் அந்த பக்கம் சைக்கிள்ல. கொஞ்சம் தான் தண்ணி இருந்தது. இதெல்லாம் பாவம் பார்த்து விட்டு வச்சிருக்கேன்ல, அதான் திமிரு ரொம்ப அதிகமா போச்சு. இந்த கூட எடு. ஸ்கூல் லீவ் விட்டாங்க. பெரிய போராட்டமா இருக்குது. தானம் இதுங்களை கண் கொத்தி பாம்பு மாதிரி பார்த்து இருக்க வேண்டியதா இருக்குது. கொஞ்சம் கண்ணி அமைச்சாலும் தலையில மண்ணை வை கொட்டிடுவோம். இந்த கூட எப்படி கூட எதுக்குமாப்பா? ஏன் எப்ப மீன் பிடிச்சா சொல்றீங்களா? ஏரின்னு சொன்னா வச்சுக்க வேர்டு சூடு வச்சிடும் உனக்கு. கூட எப்படி நம்ம வீடு இருக்குல்ல, அங்கே போயிட்டு மாங்காய் எடுத்துட்டு வரலாம். மாங்காய் எல்லாம் பெருசு பெருசாக நல்லா காய்ச்சி போயிருக்குது. அணில் சாப்பிட்டு எல்லாத்தையும். அங்கே போய் கடையில் போயிட்டு கீழே இருந்திருக்க மாங்காய் போய் எடுத்துன்னு வரலாம். ஊருக்கா போகிறதுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. வீட்டில் ஒரு வேலை செய்யணும் கஷ்டமா இருக்குல்ல உனக்கு. வா போய் எப்படி மாங்காய் பறிச்சு வரலாம். கைய காலை உடைச்சிருவேன் உன்னை. இப்படி எனக்காக ஃப்ரெண்டுங்களா வெயிட் பண்றாங்கம்மா. நான் டவல் எடுத்து போட்டு தான் வந்தேன். வாயை திறக்க கூடாது. பின்னாடியே வா. வெயில் அதிகமா இருந்தா வீடு அடங்கி இருக்கணும். இங்க பாரு, மாங்காய்லாம் பறிச்சுட்டு அப்படியே புளிய மரம் வேற கீழே விழுந்து கிடக்கும். அதெல்லாம் பொறுக்கி எடுத்துன்னு வரணும். சிலது வந்து உழுக்க வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் உழுக்கி எடுத்துன்னு வரத்துக்கு சாயங்காலம் ஆயிடும். புரியுதா? அமைதியா வரணும் என் கூட. சும்மா இங்க ஆட்டம் போட்டு ஏரிக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு காலை உடைச்சிடுவேன். அம்மா பசங்க கூட கொஞ்ச நேரம் தண்ணியில ஆட்டம் போட்டு வரேன்னு சொன்னது ஒரு குத்தமாமா? கூட பேசி பாரு. அம்மா எனக்கு ஒரு சந்தேகம்மா. என்ன சந்தேகம்? நீ ஒரு குழந்தை தான் பெத்தியம்மா, என்ன மட்டும் தான்? ஏன் உனக்கு தெரியவே தெரியாது உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கானே? அப்ப என்ன மட்டும் வேலை வாங்குறீங்க? அவங்க போனா அவங்க பெரியப்பா வீட்டுல வழி இருக்கா. போகும்போது அவளே எடுத்து போறா. அவளை மட்டும் விட்டுறாங்களா என்ன? இப்பதான் நிம்மதியா இருக்கு. போங்க. பாவம் பார்த்தா நம்ம தலையிலேயே ஏறி மேய்க்குதுங்க நம்மள. மாங்காவும் புளியுமா காய்ச்சி கீழே கொட்டின்னு கிடக்குது. அதை பொறுக்கிறதுக்கு ஒரு நாதி கிடையாது இந்த வீட்டுல. அந்த மனசு சரியா இருந்தா எல்லாம் சரியா தான் இருக்கும். வரட்டும் அவரு ஒரு நாள் லீவ் போடியா, அதெல்லாம் போயிட்டு பச்சின்னு வந்துடலாம் சொல்றேன். காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. யாரம்மா சொல்ற? அப்பாவையா? பாவமா அவரு நமக்காக தான் சம்பாதிக்க போயிருக்கிறாரு. அவங்க அப்பா நமக்காக சம்பாதிக்க போயிருக்காரு. வா அவருக்கான வேலையை சேர்த்தே செய்வா. போங்கம்மா. 10 மாசம் வயிற்றுல சுமக்கிறவா அம்மா, ஆனா ஆயுசுக்கு அம்மாவை நெஞ்சில சுமக்கிறவன் தான் புள்ள. வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வரலான்னு பார்த்தேன். எங்க இருந்துகிட்ட கத்தியே உயிர் போகுது. அரிசி போட்டாச்சு. சாதம் வந்து தான் வடிச்சிட்டு மீன் குழம்பு வச்சிட வேண்டியதுதான். ஒரு வேலை முடிஞ்சிடும். கோமதி, சொல்லுங்க மாமா. மீன்லாம் வெட்டி நல்லா கழுவி வச்சுட்டேன். குழம்பு மட்டும் வச்சிருந்தேன். உங்களுக்கு அந்த வேலை மீன் மட்டும் தான் உங்களை வேணா சொன்னேன். அதெல்லாம் வெட்டி கழுவில வைக்க சொன்னேன். ஏன் அதெல்லாம் நான் செஞ்சுக்க மாட்டேனா? ஏடி உனக்கே தலைவலின்னு சொன்னேன். இந்த ஒரு சின்ன வேலை கூட நான் செய்ய மாட்டேனா? சுத்தமா கழுவி வச்சுட்டு பேரு. மீன்லாம் வறுக்க வேணாம். மீன் குழம்பு மட்டும் வச்சிட்டு போதும். சரிங்க மாமா. சரி நான் போய் பழனியை பார்த்துட்டு வரேன். 4 மணிக்கெல்லாம் வர சொன்னா. சரி மாமா, ஒரு காப்பி குடிச்சிட்டு போங்க. அதோ 1 நிமிஷத்துல போட்டு தரேன். வேணாம் நான் கடையில் போய் குடிச்சிக்கிறேன். கடையில் டீ கடை எந்த வசதி இருக்கா அங்கே நான் குடிச்சிக்கிறேன். நீ சமையல் வேலையை பாரு. சீக்கிரம் 6 மணிக்கெல்லாம் சாப்பாடு வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடு. உனக்கு குடிச்சிட்டு அரிசி போட்டேன். வெந்ததான் வடிச்சிட்டு குழம்பு கூட்டி மீன் குழம்பு வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் வேலை. சரி பிள்ளைங்க லீவ்ல வீட்டில் இருக்குது. சும்மா அதுங்க கிட்ட கத்தினு இருக்காத. என்ன அதுங்க பாட்டுன்னு எந்த விளையாடின்னு போட்டோம். எக்ஸாம் வரப்போ படிக்குங்க. ஆமா நான் தான் அதுங்க பேச்சுக்கு போறேன். அதுங்க என் பேச்சுக்கு வராம இருந்தா போதாதா? அதுங்க குழந்தைங்களா இல்லை நீ குழந்தையான்னு தெரியல. உங்க பொண்ணுங்களை ஒண்ணு சொல்லிட்டு கூடாதே, அப்படியே கோவம் வந்துடும். சரி போங்க, பிராணியை பார்க்கணும்னு சொன்னீங்களா, போயிட்டு சீக்கிரம் வாங்க. அம்மா மறந்தே போச்சு. போயிட்டு அப்பா கடைக்கு போறீங்க? ஆமாம்மா கடைக்கு தான் போறேன். என்ன வேணும் உனக்கு? அப்பா வரும்போது பானிபூரி வாங்குவாங்கப்பா. வீட்டுல சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு சாப்பிடு. பானிபூரி வேணாம். எங்க அவ சொல்றேன் வாங்கி வராதீங்க. அப்புறம் சாப்பாடு சாப்பிடாதீங்க. வச்சு சாப்பாடு வேஸ்ட் ஆயிடும். இல்லையா மணி 4 தான் ஆகுது. வாங்கி வந்தா கூட 5 மணிக்கு 6 மணிக்குள்ள சாப்பிட போதுங்க. சாப்பாடு நைட் 8 மணிக்கு தானே சாப்பிட போதுங்க. சாப்பிடுங்க. பானிபூரி அளவு சாப்பாடு ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. சரியா சொன்னீங்கப்பா. இதே அரிசி வரை கூட போட்டு வடிச்சு வச்சிருக்கேன். மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க சொல்லிட்டு சாதம் வேஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கேன். கல்ல நீங்க தான் பழுதுல சாப்பிடணும். பழுதுல அப்பா சாப்பிடுவாருமா கையில. அப்பா நீங்க சாப்பிடுவீங்களே? எனக்கு ரொம்ப பிடிக்குமா. சாதம் இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி வை, அப்பா சாப்பிடுவாரு. அம்மா பானிபூரினா தண்ணி அந்த மசாலா தனியாக தருவாங்க. அது மாதிரி வாங்கணுமா இல்லை ஒன்றா மிக்ஸ் பண்ணி வாங்கணுமா? அப்பா தண்ணி மாதிரி இருக்குல்ல, அது ஒன்று வாங்கிக்கோங்க. மசாலா ஒன்று வாங்கிக்கோங்க. 2 வாங்கிக்கோங்க மொத்தம். அடி வாங்க போறீங்க பாரு. எதனா ஒன்று மட்டும் வாங்குங்க போதும். காசு நீங்க கொட்டி கிடக்குது அப்படியே. ஏங்க தண்ணி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? அந்த பால்ல அந்த மாதிரி ஓட்ட போட்டு அந்த பூரிக்குள்ள ஊற்றி சாப்பிடுறது. அது வாங்கிடுவாங்க. அது நல்லா இருக்கும். பாத்தியா இவ்வளவு நேரம் பானிபூரி வேணா ஒண்ணு வேணாம்னு சொன்னாங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றி சாப்பிடுறது வேணுமா?
டேய் பசங்களாம் வந்து காலேஜ் போச்சுங்கன்னா வர வழியில கூட விற்கும் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ வீட்லயே இருக்குதுங்க, அது உங்களுக்கு போர் அடிக்குது. ஆளுக்கு ஒன்று வாங்கி வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு நான் தண்ணி ஊற்றுறது என்ன வேணும், அந்த அது உங்களுக்கு வாங்கி தரேன். நீங்க அவங்களுக்கு தனித்தனியாக வாங்கி வராதுங்க. அது எத்தனையோ 6, 7, 12 இது இருக்கும். ஆளுக்கு 2 கணக்கு பண்ணி வாங்கி வாங்க போதும். அம்மா 2 பால்ல பத்தாதுமா, சும்மா ஆசைக்காக சாப்பிட்டா போதும். அம்மா 2 சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுமா. சரி நான் வாங்கி வரேன் விடு. எங்க பிள்ளைங்க நீங்களே தான் கெடுக்குறீங்க. இந்த மாதிரி செல்லம் கொடுத்து கெடுத்துருங்க. அப்புறம் போற இடத்துல சொட பிடிச்சி கேட்கணும், நம்மள தான் பிடிச்சி திரப்படுறாங்க பாருங்க. அப்பனா என் பசங்க வந்து பொறுப்பா நடந்துக்குங்க. நம்ம அப்பள பொறுப்பா தான் நடந்துப்பீங்க. ஆமாப்பா, உங்க பேரை கண்டிப்பா நாங்க காப்பாத்துவோம். அப்பதானே இருக்குது குத்து. இல்லையே பிள்ளைங்க சும்மா திட்டாதடி. இப்ப நீங்களாச்சு உங்க பசங்களாச்சு எப்படியாவது போங்க, தலை வலிக்குது எனக்கு. பாப்பா அம்மாக்கு தாயில வந்து குடும்ப தலை வலிக்குதா பாரு. அதோ எடுத்துட்டு வரப்பா. ஆமா என்ன கிண்டல் பண்ணல வச்சுக்கோங்க, உங்களுக்கு தூக்கமே வராது. சரி நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். பழனி வர ரொம்ப நேரமா காத்து நிற்பான். சரி அம்மாக்கு வெங்காய தக்காளி மட்டும் கட் பண்ணி கூட மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. சாதம் வந்துச்சு வச்சுக்கா, சாதத்தை வச்சுட்டு மீன் குழம்பு கரைச்சி வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் மீன் போட்டு இறக்கிட வேண்டியதான், முடிஞ்சிடும். அதோட சாப்பிடலாம். வெங்காயம் அறுக்க முடியாதுமா, கல்லெல்லாம் எரியுமா. தக்காளி வேணா கட் பண்ணி தரேன். எதே கண்ணு எரியுமா? வெங்காயத்தை தோடு வச்சு கறியில போடுவோம், கண்ணு எரியாது. வெங்காயம் நான் அறுக்க மாட்டேன், நீங்களே இருங்க. ஒரு வேலை வச்சா எங்கன்னா கம்மன் செய்றீங்கடி. கூட 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 எதிர்த்து பேசுறீங்க. இதெல்லாம் கொஞ்சமா நல்லா இருக்குதா? நீங்க எந்த வேலை வேணா சொல்லுங்க, ஆனா வெங்காயம் மட்டும் அறுக்க சொல்லாதீங்கம்மா, கண்ணா எரியுமா. நீ தான் கண்ணாடி போட்டுக்கல, கல்லெல்லாம் எரியாது. போயிட்டு நான் போ. இந்த அம்மா எங்கன்னா சொல்ற பிடிச்சி கேட்கறாங்க. ஏன்னா இந்த காலேஜ் லீவ் விடுறாங்கன்னு தெரியல. காலேஜ் வச்சாலும் நிம்மதியா காலையில போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோமா, படிச்சோமா, தூங்கணுமா, சாப்பிட்டோமான்னு இருக்கலாம். இந்த அம்மா கிட்ட லீவ் விட்டுட்டு மாட்டீங்கன்னா பரம்பரை அவஸ்தை. ஒருத்தி இருக்கிறா, அவன் ஜாலியா படிக்கிறேன் அந்த ரூபா விட்டு வெளியிலே வர மாட்டான். போனை பார்த்துன்னு உட்காந்துன்னு இருப்பா. இங்க நான் தான் இழிச்சவாய், நான் தான் இங்க எல்லா வேலையும் செய்யணும். இல்லையே காலேஜுக்கு போகும்போது சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்கிறீங்களாடி? ஒரு காப்பி குடிச்ச டம்பரை கூட எடுத்து அப்படி வர வைக்க மாட்டீங்க. எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். என் லீவ்ல வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? குழந்தைங்க பாவம் படிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஆரம்பத்துலேருந்தே நான் செஞ்சுட்டு இப்போ எதனா 1-2 வேலை வச்சா கூட செய்யறதுக்கு முக்கால அழுவுறீங்க. ரொம்ப ஓவரா தானே பண்றீங்க. அண்ணா சரி இந்த காலேஜ் தந்ததான் நிம்மதியா இருக்கும். எக்ஸாம் எங்கன்னா டக்குன்னு வச்சு டக்குன்னு முடிக்கிறாங்களா? ஒரு எக்ஸாமுக்கு ஒரு வாரம் 2 வாரம் லீவ் விட்டு 1 மாசத்துக்கு மேலே இழுத்துட்டு போறாங்க. காலேஜ் லீவ் விட்டாலே பெரிய போராட்டமா இருக்குது. இருக்கும் உங்களுக்கு போராட்டமா இருக்கும். போ வெங்காயம் கலெக்டர் போ மரியாதையா. அங்கங்க பிள்ளைங்களை பாரு, காலையில எழுந்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா காலேஜ் கிளம்பி போதுங்க. உங்களுக்கு காஃபில இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாத்தையும் கையில கொடுக்குறல, அந்த திமிரு ரொம்ப அதிகமா போயிருக்குது. காலேஜ் முடிச்சுட்டு எங்கேயாவது வெளியூருக்கு வேலைக்கு போயிடணும், அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். ஆமா வெளியூருக்கு வேலைக்கு போயிடு. சாப்பாடு வந்து தினமும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடணுமே, சம்பாதிக்கிற காசு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு கழிச்சிடு. முதல்ல இவங்க 2 பேருக்கும் சமைக்க சொல்லி தரணும். 7 கழுத வயசாவது இன்னும் சமைக்க தெரியல. ஏக்கா வாடி. எவ்வளவு நேரம் வெளியில இருந்து கூப்பிட, காதே கேட்காத உனக்கு? கூப்பிட்டியா? ஒண்ணுமே கேட்கலையே. இந்த சின்ன வயசுல விட கத்தின இருந்தேன், நீ கூப்பிட்டு ஒண்ணுமே கேட்கலையா? என்ன விஷயம்? ஏக்கா எங்க வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்க்கா. அங்க வந்து மாங்காவும் புளியங்காவும் காய்ச்சி கொட்டி கிடக்குது. அதை எடுத்து வந்து பொறுக்கி எடுத்து வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது. அதான் நானும் சஜிச்சு செஞ்சு போயிட்டு என்ன புளி மாங்காய் ஊது கிடக்குது, அதெல்லாம் எடுத்துங்க. பெருசு அதெல்லாம் எடுத்துங்க வரேன். ஊருக்கா போட்டால் வெயிலில் காய வச்சாலாவது சாப்பாடு தொட்டு சாப்பிடலாம். இல்லை வேஸ்ட்டாக போய் கிடக்குது. மாங்காய் பொறுக்கி எடுத்துன்னு வரேன். அப்புறம் புளியம்பழம் கூட நிறைய கொட்டி கிடக்குது. முடிஞ்ச அளவுக்கு மூட்டை கட்டி எடுத்துன்னு வரணும். இந்த மனுஷன் லீவ் போடு, அதெல்லாம் போய் வாரிங்க வந்துடலாம், உளுக்கு எடுத்துன்னு வந்துடலாம் சொன்னால் அந்த மனுஷன் எங்கே லீவ் போடுறாரு? வேலையோன்னா அழுது கிடப்பாரு. இங்கே இருக்கு வரல, நானே பொம்பளையா உண்டியாலாம் எவ்வளோ வேலை கிடக்கா செய்ய முடியும் சொல்லு? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சும்மா தானே இருக்காங்க. பசங்க என்ன கூட்டு போடி வேணாக்கா, அதுங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, படிக்கிட்டு விடு. சஞ்சுவை மட்டும் அனுப்பிச்சு விடு. இல்லை பண்ண பொறுக்கிறதுக்கு வேணும் ஆளு. சஞ்சுவா சரி அனுப்பிச்சு விட்றேன். சித்தி மாங்காய் எடுக்க போறீங்க? ஆமாடி நானும் வரேன் சித்தி. இந்த வெங்காய தக்காளி எடுத்து அறுத்து வைன்னு சொன்னேன் குழம்பு வைக்கிறதுக்கு. மாங்காய் பறிக்கிறதுக்கு போக சொன்னேன். மாமா நிறைய மாங்காய் மரத்துல காய்ச்சிருக்கோம்மா, மக்கள்லாம் ஏறி பறிக்கணுமா, எனக்கு ஆசை ரொம்ப நாளா. இப்போ அனுப்பிவிடாக்கா. இவ்வளோ கூட்டிட்டு போனா உனக்கு கூட மாட வேலை செய்வா நீ நினைக்கிறியா? வேலையும் கற்றுடுவா. முன்னாடி நீ தானே கூட்டிட்டு போக சொன்னேன், இப்போ நான் வேலையை கற்றுருவான்ற. ஐயோ சொன்னா உனக்கு புரியாது. கூட்டிட்டு போறதா 2 பேரும் கூட்டிட்டு போ. பெரிய கூப்பிடறாங்க போ. ஐயா ஜாலி என்ன சதீஷ் தலையில கேப்பா? ஆமாக்கா கேப்பு தான். ஏரிக்கு போலான்னு ஆசைப்பட்டேன். கடைசியில என்ன வந்து மாங்காய் பொறுக்கிறது புளிய மழை பொறுக்கிறது கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா ஏரியில கம்மியா தானே தண்ணி இருக்கு. நீச்சல் வச்சு விளையாடுற அளவுக்கு தண்ணி இருக்கு. ஒரு கொஞ்ச நேரம் விளையாட்டு வந்து எவ்வளவு ஜாலியா இருக்கும் அந்த வெயிலுக்கு. நான் கேட்டேன், அனுப்பவே இல்லை. என்ன வந்து புளிய மழை பொறுக்கு மாங்காய் எடுன்னு சொல்லி கூட்டிட்டு இருக்காங்க. ஏரிக்கா போற? அச்சோ ஏரியில ஒரு சேரம் ஈரமா இருக்கும். அப்படியே வழிக்கு உள்ள இழுத்துன்னு போயிடும். பெரியவங்களே பயப்படுவாங்க ஏரியில கால் வைக்கிறதுக்கு. நாங்களே துணி தைக்க போறதுக்கு கூட நிறைய தண்ணி இருந்தால் தான் ஏரி காலையில் உட்காந்து துணி துவச்சிட்டு குளிச்சுட்டு துணியெல்லாம் காய வச்சு எடுத்துன்னு வருவோம். இப்போ வந்து தண்ணி வெயில் கால தண்ணி கம்மியா இருக்கும், ஒரு சேரம் ஈரமா இருக்கும். அப்படி இழுத்துன்னு உள்ள போயிடும். எவ்வளவு தைரியம் தான் நீ ஏரிக்கு போறேன்னு சொல்லியிருப்பேன். கேளுக்கா நல்லா கேளுக்கா, இதெல்லாம் வணங்கவே மாட்டேங்குது. அதுக்கு எதுக்கு தான் ஸ்கூல் லீவ் விடுறாங்கன்னு தெரியலக்கா. இதுங்கெல்லாம் வீட்டில் உட்காந்து என்ன கேட்டுதுங்க? ஸ்கூல் வைக்க வேண்டியதுனா காலைல போச்சுங்களா சாயங்காலம் வந்துச்சுங்களா நிம்மதியா இருக்கலாம். இதுங்களுக்கு போய் லீவ் விட்டு போடுறாங்க. இது என்ன பண்ணுதுங்க ஏது பண்ணுதுங்க? வயிற்றுல அடி வயிற்றுல நெருப்பை கட்டி வச்சு உட்காந்து வேண்டியதா இருக்குது. ஏரிக்கு போறானாக்கா, ஏரியை போயிட்டு அந்த சேரை இழுத்துன்னு உள்ள போட்டு அமைக்கிறதுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க அப்பாவுக்கு இவங்க ஆயாக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? அவங்க நம்ம பிள்ளைங்க என்ன பார்த்துக்காத மாதிரி வந்து எனக்கு கேள்வி கேட்பாங்க. இதுங்க எங்கன்னா அடங்குதுங்களா? சஞ்சு கம்மு வீடு அடங்கி வீட்டில் விளையாடிங்களா? அது மாதிரி வீடு அடங்குதாக்கா. இதுங்க தெருவா சைக்கிள் எடுத்து சுற்றுது, ஏரிக்கு போற குளத்துக்கு போற குட்டைக்கு போற சொல்லி எனக்கு பயமா இருக்குதுக்கா. என்னென்ன ஸ்கூல் லீவ் விடுறாங்கன்னு இருக்குக்கா எனக்கு. ஏன் சதீஷ் இந்த மாதிரி பண்றேனே? அக்காங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க, அக்காவும் கூட வந்து விளையாடல. வீட்டுக்குள்ளேயே நான் விளையாடுவேன். கொஞ்ச நேரம்
மீன் வாங்கி தரேன்னு சொன்னா கூட அக்கா தரவே மாட்டேங்கிறாங்க எனக்கு. நான் கம்முன்னு அவங்க மூஞ்சி எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்பேன் சொல்லுங்க. இங்கே பாரு ஃபோன் எல்லாம் விளையாடக்கூடாது புரிஞ்சுதா? விளையாட்டுக்கு நிறைய விளையாட்டு இருக்குது. ஓடி பிடிச்சி விளையாடுறது, கண்ணாமூச்சி இருக்குது, ஊஞ்சல் இருக்குது, அந்த மாதிரிலாம் விளையாடல. ஃபோன்லாம் கையில் எடுக்கக்கூடாது, படிக்கிறதுக்கு மட்டும் தான் ஃபோன் எடுக்கணும். அவன் கேம் விளையாடுறது கேட்டாமா அதனால தான் தரவே இல்லை. ஆமாம் நீ ரொம்ப ஒழுங்குதான். நீ கேம் விளையாடிக்கே ஃபோனில் உன் கதை எனக்கு தெரியாதுன்னு பேசுறியா? ஏக்கா சரி விடுக்கா, சஞ்சுவை கூப்பிடு, மகாவை கூப்பிடு, நாங்கள் போய் சீக்கிரமா வந்துருக்கா. பொழுது போகுது இல்லையா? காலையிலே போயிருந்தா வேலையை முடிச்சுட்டு வந்துருக்கலாம்ல. பொழுது போய் 4 மணிக்கு கிளம்பி நிற்கிங்க. ஏக்கா வீட்டில் ஒன்று 2 வேலை இருந்தது, அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போலான்னு பார்க்க நானும் செய்கிறேன் இந்த வேலை ஓயவே மாட்டேங்குது. இப்போதான் கொஞ்சம் வேலை முடிஞ்சுது. சரி போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு நான் பார்த்தேன். நான் வெயில் கூட கம்மியாக இருக்குல்ல. சரி கூப்பிட போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. மீதி இருக்கிறது கூட நாளைக்கு கூட நான் கூட வரேன். எல்லாரும் பிள்ளை மழை பொறுக்கலாம். யாருன்னா ஒருத்தர் 2 பேர் மேலே ஏறி பிள்ளை மழை கொடுக்குனாங்கன்னா கீழே வந்து டக்கு பொறுக்கி நம்ம ஒரு மூடையில் போட்டு எடுத்து வந்துடலாம். இதுதான் நாளைக்கு காலை நான் வரேன். இப்போ கீழே விழுந்தது மட்டும் அந்த மாங்காய் பிள்ளைங்க மட்டும் போய்ட்டு வந்துருங்க. அவங்களுக்குலாம் வேணாம் என்ன மேலாம் ஏறி இறக்காதீங்க. போச்சு காலைல 10 மணிக்கு எல்லா வேலையும் வீட்டு வேலை முடிச்சுட்டு சமைச்சிட்டு சாப்பாடுலாம் எடுத்துன்னு போயிட்டா கூட அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலமாக திரும்பி வரலாம். காலைல 10 மணிக்கெலாம் போயிடலாம். சரிக்கா நேற்று காத்தா அடிச்சதுல எவ்வளோ புளி விழுந்தது எவ்வளோ மாங்காய் விழுந்துன்னு தெரியல. பக்கம் பக்கத்தில் இருக்குங்க வேறு எடுத்துன்னு போயிருக்கோம். மிச்சம் மீதி தான் போய் எடுத்துன்னு வரணும். என் வீட்டுக்காரன் சரியா இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும். நான் சொன்ன காலையிலே போய் இருக்குது பொறிக்கணும் வாயான்னு. என் வீட்டில் வேலை இருக்குது நான் அப்புறமா போகிறேன்னு சொல்ல பிடிச்சி கேட்டால் எனக்கு வேலை தான் முக்கியம் ஓடி போயிட்டாரு. சரி விட பசங்க லீவில் தானே இருக்குது, அதை வச்சு வேலை வாங்கிக்கலாம். ஆமாம் இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. வாய பத்தியாக்கா வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேதுக்கா. ஊர் சுற்றி வசங்க நல்லா சுற்றி வந்துக்கா. ஏடி மகா சஞ்சய் கூப்பிட்டு வாங்க. நீ கூப்பிட்டா ஒரு காதில் கேட்காத, ஹெட்ஃபோன் போட்டு வச்சுருக்கா. இது அப்படியே கூட்டு வரேன். இந்த ஹெட்ஃபோனை முதல்ல அடுப்பில் தூக்கி போட போகிறேன் பாரு. கூப்பிட்டா காது கேட்காத மாதிரி அப்படியே உட்காந்து பித்து பிடிச்ச மாதிரி. ஹெட்ஃபோன் எதுக்குன்னு தெரியல. ஃபோனில் அப்படியே வச்சு பார்த்தா ஆகாதா? ஹெட்ஃபோன் காது 2 காதில் மாட்டிங்கன்னு காது செவிடு மாதிரி உட்காந்து இருப்பா. முதல்ல பிடிங்க அடுப்பில் போடுறேன் பாரு. ஏக்கா இப்போயே மணி ஆகுது, நான் போயினே இருக்கிற பசங்களை பின்னாடி அனுப்பிச்சு விட்றியா? சரி நீ போயினே இரு. வா சதீஷ் நம்ம போயினே இருக்கலாம். போங்க போகும்போது எனக்கு அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கேட்டேன்னா அடி வாங்குவேன். நீ பெரிய சொல்லே போச்சு உங்ககிட்ட. எதனா ஒரு வேலை வச்சா இது வாங்கி கொடு அது வாங்கி கொடு காசு கொடுங்க இதே தான் கேட்டுன்னு இருக்கியா? காசு நான் கொட்டி கிடக்குது. ஐஸ்கிரீம் கிடையாது ஒன்றும் கிடையாது. ஒழுங்காக வாங்க முடியும். 10 ரூபாய் கொடுத்து ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர மாட்டாங்களா? உங்களுக்கு வேலை மட்டும் நம்ம கரெக்டாக செய்யணுமா? இந்த காசு இந்த பசங்களுக்கு காசுலாம் கொடுத்து கேட்காதுக்கா. அவன் ஐஸ்கிரீம் கேட்குறேன்னா எதுக்கு நீ வாங்கி தர? அப்புறம் தொண்டை வலிக்குது கிட்ட வலிக்குதுன்னு சொல்லுவான். இதே 10 ரூபாய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. வேலை கொஞ்சம் இதமாக இருக்கும். பசங்க கூட வந்து எல்லாத்தையும் சேர்த்துமே வாங்கி கொடு. பெரியமா சூப்பர் பெரியமா. காசு என்கிட்ட இருக்குதா? வச்சுக்கோ நீ. பரவாயில்ல வச்சுக்கோ. மாமா வேற மீன் வாங்கி வந்துருக்காரு. அந்த மீன் குழம்பு வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கேன் நானே கூட வந்துடுவேன். அதை மட்டும் வச்சுட்டு நைட்டுக்கு வந்து கூட எதனா ஒரு குழம்பு வச்சுக்கிறானே. மீன் வேற கழுவி வச்சுருக்காரா? அது கொஞ்சம் மீன் வாக்க போகிறேன். 4 மீன் வத்துட்டு மீதி மீன் குழம்பு வச்சுலான்னு பார்க்குறேன். இல்லைன்னு வச்சுக்கேன் அவங்க கூட வந்துடுவேன் நான். சரிக்கா நீ சமையல் வேலையை பார்க்க. கொஞ்சம் குழம்பு மட்டும் எக்ஸ்ட்ரா வேணும். வந்து கூட சாதம் மட்டும் வச்சுக்கிறேன். குழம்பு மட்டும் கொடுங்க. சரி மீன் குழம்பு வேணுமா? ஆமாக்கா வரத்துக்கு வந்தோடனே டயர்ட் ஆகிடும். சாதம் மட்டும் கழுவி வச்சுட்டுன்னு வச்சுக்கேன். நீ குழம்பு கொடுத்துனா சாப்பிட்டு ரொம்ப படுத்துருவோம். சரி மாமா வந்து நிறைய மீன் தான் வாங்கி வந்துருக்காரு. எங்கள் மீன் மார்க்கெட்டுக்கு போனாரா? ஆமாம் நீ மீன் மார்க்கெட்டு தான் போய் வேணுந்தாரு. கடையை மூடிட்டு அப்படியே வரும்போது மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீன் வாங்கிருக்கா. அங்கேயே வெட்டி வேணுந்துக்கலாம். 1 கிலோக்கு 30 ரூபா தான் வாங்குவாங்க வெட்டத்துக்கு. அங்கே வெட்டாமல் இங்கே வந்து வெட்டி கழுவி கொடுத்துட்டு போயிருக்காரு. பரவாயில்லக்கா மாமா உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறாரு. சரி நீ கிளம்பு. மணி அது பொழுது போச்சுன்னா 6 மணிக்கெலாம் அங்கே இருக்காங்க. பூச்சி போட்டி எதனா வரும். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமா வாங்க. 5 மணிக்கு ரிட்டர்ன் வர மாதிரி பாருங்க. சரிக்கா வாடா போலாம். இந்த பசங்க வீட்டுக்குள்ள பூந்து என்ன தான் பண்ணுதுங்கன்னு தெரியலையே. மீனுக்கு வேணும் மசாலா போடணும், குழம்பு தாளிக்கணும், வெங்காயம் தக்காளி ஆக்க சொன்னால் அதுக்குள்ளே கிளம்பிட்டு வர. சரி சாதம் வேகத்துக்குள்ளே நம்மளே எடுத்துக்கலாம். ஏடி உள்ள என்ன தானே பண்ணுறீங்க? பெரியமா நாங்கள் இங்கே இருக்கோம். இங்கே இருக்கீங்களா? குரல் கொடுக்காம வந்து நின்று இருக்கீங்களா? சித்தி கூட போயிட்டு மாங்காய் புளியங்கெல்லாம் பொறிக்கணும் வரணும் அதானே? ஆமாம் சீக்கிரமா போய் சீக்கிரமா வாங்க. நானும் சஞ்சீவ் மட்டும் போகிறோம். நீ இங்கே இருக்கட்டும். அவளை கூட மட்டும் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க சமைக்கிறதுக்கு. என்னது நான் மட்டும் சமையல் வேலை பார்க்கணுமா? ஆமாம் அம்மாவுக்கு வேறு தலைவலின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு கூட மட்டும் ஹெல்ப் பண்ண. நீ ஒன்றும் வரத்தா இல்லை. சரி அவங்க மட்டும் போகிறாங்க. நீ என் கூட ஹெல்ப் பண்ண. போய் வெங்காயம் கிடைக்கணும். இங்கே பாருமா என்னால இருக்க முடியாது வீட்டில். நான் போயிட்டு வரேன். அவளை இங்கே இருக்க சொல்லுங்க. சரி அவள் போட்டு நீ இரு என் கூட. என்னால இருக்க முடியாது. நான் போகிறேன். யாரும் என் கூட இருக்க தேவையில்ல. ஏன் இது நீங்கள் காலேஜ் போகும்போது எனக்கு கூட நீங்கள் வேலை செய்யுங்க. நான் உங்க எதிர செய்கிறேன். அதே மாதிரி செஞ்சுக்கிறேன். சீக்கிரம் போயிட்டு அந்த வேலையை முடிச்சு நான் வந்து சேருங்க. சரிம்மா நான் வேணா உங்க கூட இருக்கட்டுமா? நான் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி தரேன். சின்ன குழந்தை எவ்வளோ பாசமாக பேசுது பற்றியா? எருமை கடை வயசாகுது 2த்துக்கும். கொஞ்சம் கூட பாசமே கிடையாது அம்மா மேலே. ஏன் செஞ்சு நீ அமைதியாக இருக்க மாட்டியா? சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க. இந்த மரத்தில் ஏறி அறுக்கிறது உழுக்கிறது எல்லாம் நாளைக்கு காலையில் போய் பார்த்துக்கலாம். சரிம்மா. இங்கே பாரு அங்கே போயிட்டு மரத்து மேலே ஏறி மாங்காய் அறுக்கிறேன் புளியங்க அறுக்கிறேன் சொல்லிட்டு அமக்கலம் பண்ணி நின்று வச்சுக்கேன். அவ்வளோதான் உங்களுக்கு கீழே விழுந்து கையை கடை உடச்சு வந்துடாது. எக்ஸாம் வேறு நடக்குது. காலேஜுக்கு வர போன எக்ஸாம் எழுதுறதுக்கு புரிஞ்சுதா? சரிம்மா மரத்தெல்லாம் ஏறலம்மா. கீழே இருக்கிறது மட்டும் தான் எடுக்க போகிறான். என்ன இவ்வளோ பார்த்து நேரு மரத்தில் ஏறப்போறா? பார்த்துக்கிறேம்மா. சரிம்மா நாங்கள் ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு போனோம்ல. அப்போ அக்கா வந்து மரத்தில் ஏறினாங்க. சதீஷும் அக்காவும் மரத்தில் ஏறி மாங்காய்லாம் பறிச்சாங்க. பையப்புள்ள கோத்து விட்டுச்சு. இனி இவ்வளோ மரத்தெல்லாம் ஏறக்கூடாது சொல்லியிருக்கேன். கீழே வந்து கையை கால் உடஞ்சி போச்சு. என்ன பண்ணுறது? பொம்பளை பொண்ணு எவனி கல்யாணம் பண்ணிப்பான்? என் உயிரை எடுக்கிறதுக்குன்னு பார்க்குறியா நீ? அது சின்ன மாமரம்மா. அதுலேருந்து கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாதுமா. இங்கே பாரு போனோமா வந்தமான்னு இருக்கணும். அப்படிதா கீழே இருக்கிறது மட்டும் எடுத்துக்கணும். மரத்தெல்லாம் ஏறினது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன் அடி வாங்குவீங்க கிட்ட. சரிம்மா சொல்லிட்டீங்க. சொன்னதே திரும்பி சொல்லி நிற்காதீங்கம்மா. சரி வா போலாம். கையை ஆடின்னு போங்க. குடிக்க தண்ணி எடுத்துக்கிங்களா? வெயில் காலத்தில் எப்படி தண்ணி எடுத்தாக்கா எடுக்கும்? அங்கன்னா தண்ணியை விற்கிது. ஒரு வாட்டக்கால் தண்ணி ஊற்றி எடுத்துலாம். அப்படியே டிஃபன் பாக்ஸை சாப்பாடு கூட போட்டு கொடுங்கம்மா. அப்படியே அங்கே சாப்பிட்டு வந்துடுறேன்.
ஆமா கிண்டலுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. போ தண்ணி எடுத்துடா போ. ஆனால் மாங்காய் எடுக்கிறதுக்கு போகிறோமா இல்லை டூருக்கு போகிறோமா? மா பாட்டி ஃபோன் பண்ணியிருந்தாங்கம்மா. என்ன பண்ணி உங்களுக்கு உடம்புல பரவாயில்லையம்மா? நல்லா இருக்காங்களாம்மா? நல்லா இருக்காங்களா? அவங்க அத்தை வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்களாம். தாத்தா பாட்டி வந்து நிற்காங்களாம் பஸ்ஸில். அப்படியே என்ன 2 நாள் கழிச்சு தானே வருவேன்னு சொன்னாங்க. என்ன திடீர்னு கிளம்பிட்டாங்க? தெரியலம்மா, வந்து நிற்காங்களாம். அவங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. சரி சரி வரட்டும். இல்லை 2 நாளைக்கு இங்கே இருப்பாங்க, 3ஆவது நாளைக்கு பொண்ணை பார்க்கலாம், திரும்ப போவாங்க. இங்கே அங்கே போயின்னு வரதுன்னு உங்களுக்கு வேலை. தண்ணி எடுத்துட்டு வாங்க போலாம். ஏனி அந்த வாட்டர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றக்கூடாதா? முக்கால்வாசி தான் ஊற்றிருக்கேன். எத்தனை பேர் இருக்கீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு? தண்ணி ஃபுல்லாக ஊற்றி எடுத்துன்னு போகிறது கூட கஷ்டம். மா இதே போதும்மா. பிள்ளைங்களா இதுங்க. ஏண்டியா நான் திட்டு வாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா? வா போலாம். வா செஞ்சு போலாம். ஏண்டியா வரும்போது அப்படியே பரிமளத்தை வீட்டுக்கு போயிட்டு முட்டை கேட்டுருக்கேன், வாங்கி வந்து அப்படியே ஒரு 15 முட்டை தருவாங்க பாரு. ஏம்மா மீன் தான் இருக்கேன், முட்டை வேற எதுக்குமா? ஏண்டியா முட்டை நாளைக்கு காலையில் சேர்த்துக்கிட்டே மீன் குழம்பு மீன் வறுவல்ல நைட்டுக்கு வச்சுக்கலாம். மீன் குழம்பு மீன் எப்படி இருந்தாலும் நாளைக்கு காலையில் சாதம் வச்சுட்டு முட்டை வேக வச்சு அந்த குழம்புல போட்டு வச்சுக்க சூப்பராக இருக்கும். நான் காலையிலே சொல்லி வச்சுருக்கேன் அவங்ககிட்ட. முட்டை நான் தருவாங்க, வரும்போது வாங்கி வந்துரு. வர வழி தானே? சரிம்மா. காசுலாம் கொடுத்துட்டீங்களா? காசுலாம் நாளைக்கு காலையில் நான் பால் வாங்க போகும்போது கொடுத்துப்பேன். முட்டை கம்மூன் வாங்கி வா. காசுலாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க அவங்க. சரிம்மா. மீன் வறுக்கு வந்தாலுமா செய்றீங்க, குழம்பு மட்டும் வைக்கிறீங்களா? ஆமா வெங்காய தக்காளி அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டு போறே கேட்க வந்துட்டேன். நான் எதனா செஞ்சேன்னு பாரு. உனக்கு என்ன வந்தது? மீனை கொஞ்சம் 4 மீன் மட்டும் வருங்கம்மா. வறுத்த மீன் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். குழம்பு மீன்லாம் சாப்பிட்டா நல்லாவே இருக்காதுமா. ஆமா உடம்பு வாட்டப்பட்டு போயிருக்குது. மீன் வறுக்கிறதுக்கு எவ்வளோ என்ன ஆகும் தெரியுமா? ஏமா என்னதான் வீட்டில் இருக்குது நான் தான் பார்த்தேன். ஒரு தூக்கு ஃபுல்லாக வச்சிருக்கீங்களா? வருங்க. அதை எப்போ பார்த்தா தெரியவே. 4 மீன் மட்டும் வறுத்து எங்கள் ஆளுக்கு ஒன்று வச்சு சாப்பிடலாம். தின்றதுக்கு மட்டும்தான் வாயே, வேலை செய்யறதுக்கு கை வராதே. சரி நாங்கள் கிளம்புறோம். வாடி போலாம்.